ஆர்வமாக சொல் விளையாட்டு சொல் தேடல் தோப்படு ஜெயமலை ஜெயமர்கள் வணக்கம் பாருங்கள். இனிய மதிய வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும் மற்றொரு சொல் தேடல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் வழமை போலவே 3 சொற்களை கண்டுபிடிப்பதற்கு முதலில் செல்வோம். ஒத்தோசை சொற்களை 3 சொற்களை கண்டுபிடிக்க வேணும். நான் தருவை வைத்து நீங்கள் கண்டுபிடியுங்கள். முதலாவதுக்கு போகலாம். இது பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது. 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள் பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது. இரண்டாவது, கடுக்காய், முறுக்கு மற்றும் வேம்பு போன்ற மரங்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல். கடுக்காய், முறுக்கு மற்றும் வேம்பு போன்ற மரங்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல். மூன்றாவது, இது ஒரு வேலை அல்லது பணி அல்லது ஒரு செயலை குறிக்கும். இது ஒரு வேலை, பணி எல்லாம் ஒன்றுதான், மற்றொரு செயலை குறிக்கும். 4 எழுத்துக்கள். மீண்டும் சொல்லுகிறேன், 4 எழுத்துக்கள். முதலாவது, இது பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது. இரண்டாவது, கடுக்காய், முறுக்கு மற்றும் வேம்பு போன்ற மரங்களை குறிக்கும் ஒரு பொதுவான சொல். மூன்றாவது, இது ஒரு வேலை அல்ல பணி அல்லது ஒரு செயலை குறிக்கும் சொல். எத்தனை எழுத்துன்னு நீங்க? 4 எழுத்துக்கள். மீண்டும் ஒருக்கா தரவை சொல்றீங்களே? நான் முதலாவதுக்கான தரவு, இது பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது. பொதுவாக ஒரு இசைக்கருவியை பொதுவாக குறிக்கிற ஒரு சொல். இரண்டாவது, கடுக்காய், முறுக்கு மற்றும் வேம்பு. அந்த 3 இந்த மருத்துவ குணம் உண்டபடியால் இதுக்கு ஒரு பொதுவான பேர் இருக்கு. கடுக்காய், முருக்க மரம், அதாவது முருங்கை மரம், மற்றது வேம்பு. அந்த மரங்களை குறிக்கிற பொதுவான ஒரு சொல். அடுத்தது, இது ஒரு வேலை இல்ல பணி ஒரு செயலை குறிக்கிற ஒரு சொல். ஊழியர் 4 வருது. முதலாவது சொல்லுங்க. இது பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறதா? இசைக்கருவி அதாவது மங்கள, பறை, முரசு அப்படியான தான் போட்டிருக்கு. மங்கள, பறை, முரசு. நேரடியாக வருமா அந்த இசைக்கருவி? அது நேரடியா அந்த சொற்கள் அதிகமா தெரிஞ்சிருக்கிற சொல் தான். இதோட ஒத்த சொல்லுன்னு தெரியுமா தெரியல. நான் இந்த சொல்லு கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, நான் சொல்றேன். ஓதியம், வேதியம், ஊதியம். கடைசி 2 எழுத்தும் சரி. என்ன நீங்க மற்ற கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்றேன். கடைசி 2 எழுத்தும் சரி. ஓகே. முதல் 2 எழுத்தை பிடிங்க. மூன்றாவது ஊழியம், இரண்டாவது ஆழியம், லிய போடுறோம். முதலாவது அதுவும் தவறு. மூலிகம் போடுங்க. மூலிகம், ஊதியம் எல்லாரும் தவறு. முதல் 2 எழுத்து தான் நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். கடைசி 2 கண்டுபிடிச்சிட்டு ஒரு வகை இசைக்கருவி. ஆதியம், வேதியம், ஊதியம். அதான் இப்ப சொன்னோம். அதான் நான் சொன்னான். அது வராதண்ணா. ஓகே, 2 எழுத்து சரி.
இது பொதுவாக ஒரு வகையான இசைக்கருவியை குறிக்கிறது. இசைக்கருவி அதே நேரத்தில் அந்த சொல்லு வந்து ஈயத்துக்கு உரிய ஒரு சொல்லும் அது வருது. ஈயம் அந்த உலோகத்தையும் இந்த சொல்லு கொண்டு அடைக்கலாம். ஆஹா. என்ன ஈயத்துக்கு இப்படி போட்டுட்டீங்க மூண்டையும் தூக்கி. இது வேற என்ன? சரி, நான் கடைசிக்கு ஒரு தரவு தாரணம் அதை வச்சு மெத்ததில் கண்டுபிடிங்க. ஆனா மூண்டையும் கண்டுபிடிச்சாக்கள் தான் சொல்லணுமே, உடனே சொல்லக்கூடாது. இந்த மூன்றாவதுக்கான தரவில், அதாவது இது ஒரு வேலை பணி எல்லாம் செயலை குறிக்கிறேன்னு சொன்னா தானே, அதுக்கு இன்னொரு அர்த்தத்துல அந்த இது வாரது. ஒருவர் இறந்தால் அவருக்கு இது செய்யும். ஜெயமல வணக்கம். ஜெயமல வணக்கம். இந்த ஈயமன்ற ஒரு தரவு தந்தீங்கள் எல்லாம், அது எத்தனையாவது கண்டு மட்டும் சொல்லுங்க. முதலாவதுக்கு. அப்ப மற்றது அந்த சம்பளம் சொன்னீங்க, அது மூன்றாவது வேலை பணி செயலை குறிக்கிறது. ரெண்டாவதுக்கு தான் வேம்போ. வேம்பு வேம்புன்னு சொன்னது ஈயத்துக்கு சொன்னதுக்கு காரியம் ஆரியம், மற்றதுக்கு பாரியம் என்று சொல்றேன். எல்லாம் தடுமாறு இல்ல பக்கத்தாலும் பிள்ளையா சொல்றீங்க. வடிவா சொல்லுங்க. முதலாவது இசைக்கருவி, அதாவது ஒரு பொதுவாக இசைக்கருவியையும் குறிக்கும், அதே நேரத்துல ஈயத்தையும் குறிக்கும்னு சொன்னேன். அதான் நீங்கள் இந்த இப்ப பிறகு முதல்ல சொன்னீங்களா ஈமக்கு, அதுக்கு காரியம் என்று சொல்றேன். அது வேலை பணியோடு சம்பந்தப்பட்டது. விளங்கல, வேலை பணி செயலோடு சம்பந்தப்பட்டது. அது வேலை பணி சம்பந்தப்பட்டதுக்கா மூன்றாவது சொன்னீங்க. அதுக்குதான் இது சொன்னான், அந்த மூன்றாவது தரவு தந்தன. ஆனா ஈயத்துக்கு காரியமண்டம் சொல்றதானே, அதுக்கு அதுக்கும் காரியமண்டம் இருக்குது அர்த்தம். காரியமண்டால் ஈயம். முதலாவதுக்கு என்ன சொல்றீங்க? அத நானே மாறுபடுப்போம். பாரியம் ஆரியம் என்று சொல்றேன். ரெண்டாவதுக்கு நான் சொல்லி பார்க்கட்டா? அவ முடிக்கட்டும். வடிவா முதல் மூண்டா அப்படி ஓடன்படி சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். அந்த மாறி மாறிப்பின்னு எடுக்க மாட்டேன். ஆரியம் முதலாவதுக்கு, மூன்றாவதா சொன்னதுக்கு வந்து காரியம், ரெண்டாவதுக்கு பாரியம் என்று சொல்றேன். ஓகே, வாழ்த்துக்கள். மற்றால் சொல்லுங்க, ஜெயநடசன் சொல்லுங்க பாபம். நான் முதலாவதுக்கு நாரியம், வேரியம், காரியம். வேற யார் சொல்ல இருக்கிறீங்க? சரோஜினி சொல்லி பார்க்கணும். சொல்லுங்க. காரியம் பாரியம் ஊரியம். தவறு ஒன்று சரி, மற்ற ரெண்டும் தவறு. ஏன் நரசினவர்களுக்கும் அப்படித்தான், ஒன்றுதான் சரி, மற்ற ரெண்டும் தவறா இருந்தது. செல்வி அவர்கள் சொன்னதுல 2 சரி, ஒன்றுக்கு இன்னும் வரவில்லை விடை. முதலாவதுக்கு வரையில இன்னும் அந்த இசைக்கருவிக்கு ஒரு பொதுவான வகையான இசைக்கருவி. அது அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் இருக்குது, பறை சம்பந்தப்பட்ட ஒரு இசைக்கருவி தான். பறை முரசு அதுகளுக்கான ஒரு பொதுவான சொல். இல்ல, அதுதான் சொன்னீங்க, அது தெரியல என்னண்டு. வேற யாராவது சொல்லி பாருங்க. ஓரியம் சொல்றோம். நோவண்ணா அது தவறு. தாரியம் அது தவறு. தூரியம் என்று பேருமா? தூரியம். தூரியம் தான் அதுக்கு சரியான சொல்லு. தூரியம். பார்க்கவும் முடியாம கிடக்கு, சாப்பிட்டு கொண்டு. வாழ்த்துக்கள். இதுக்கான விடைகள் தூரியம், பாரியம், காரியம். காரியம்ன்றது அது எனக்கு தெரிஞ்சது, ஈயத்துக்கு சொல்றது அது தெரிஞ்சது. அதுக்கு 2 நீங்களும் அர்த்தம் சொன்னது எனக்கு விளங்கிட்டு. தூரியது தான் ஈயம் இருக்கு இதுல. காரியம் நான் அதுக்காக இலவு ஆக்குறதான் சொன்னேன், அந்த திறந்தது பிறகு நடத்துறது. ஓகே, நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். அதுக்கு என்ன சொன்னீங்க? தூரியம், காரியம்,
பாரியம் காரியம். அந்த கடுக்காய் முருங்கு வேம்புக்கு பாரியம்னு சொல்றது. வேம்புக்கும் தூரியம் என்று வர்றதாகும் என்ன? இல்ல இல்ல, பாரியம் வேம்பு முருக்கு கடுக்காய் இந்த மூன்றுக்கும் வந்து பாரியம்னு சொல்றது. ஓகே, அடுத்ததுக்கு போகலாம். ஏற்கனவே கேட்கப்பட்டதெல்லாம் நான் இப்ப இதுகள் வித்தியாசமா தருகிறேன். சரியா, தரவை வித்தியாசமா கொண்டு வரேன். இது 5 எழுத்துக்களை கொண்ட சொல். 5 எழுத்துக்கள். ஒரு நோயாளியின் உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் வாழ்க்கை முறையை குறிக்கிறது. ஒரு நோயாளியின் உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் வாழ்க்கை முறையை குறிக்கிறது. 2வது, உள்ளதை உள்ளபடி கூறுவதை குறிக்கிறது. 3வது, எப்பொழுதும் என்ற ஒரு சொல்லுக்கு ஒத்த சொல். இரண்டாவது என்ன? உள்ளதை உள்ளபடி கூறுவதை குறிக்கிறது. நோயாளி நன்மை பயக்கும் அது விளங்கில். ஒரு நோயாளியின் உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் வாழ்க்கை முறை. ஓகே, அது மற்றது 2வதுக்கு உள்ளதை உள்ளபடி கூறுவதை குறிக்கும். ஓகே, மற்றது எப்பொழுதும் என்றதுக்கான ஒரு சொல். நோயாளிக்கானது வந்து ஒழுக்கம், அழுக்கம், பழுக்கம் என்று சொல்றேன். ஓகே, எத்தனை எழுத்துண்டு நீங்க? 5 எழுத்துக்கள். ஓ, இல்ல இல்ல, வந்தது. ஒவ்வொரு நாளும் சரி, இப்ப நான் கடைசியில இருந்து திரும்பி சொல்லி பாக்குறேன்னா, முதல்ல இருந்து சொல்லுங்க. இல்ல அத முதல்ல விட்டுட்டேன். அதுக்காக அந்த கடைசி இதை எடுத்து பார்த்து கடைசிக்கு வந்துட்டு நான் அதை பார்க்கிறேன். முதல் சொன்ன தவறா இருந்தது, அந்த பக்கம் நீங்க சொல்லல. சரி, இப்ப நான் இந்த டைமுக்கு பாருங்க. இதுக்கு கடைசிக்கு வந்து நித்தியம், சத்தியம், அத்தியம் என்று சொல்றேன். அத்தியம் அல்லது பத்தியமும் சரியா இருக்கலாம். பானாவை சொல்றேன். ஓகே, எடுக்கலாம். அதே சொல்றேன், பானாவே. ஓகே, மெட்டாக்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? சரி என்று பத்தியமும் பத்தியம் சரி. சத்தியம் சத்தியம் நித்தியம். ஏன்னா இங்க இது கேட்கலதான் நான் ஞாபகம் வந்தது, நித்தியானந்தம் ஒவ்வொரு நாளும். சரியோ, ஓகே, சிறப்பான வாழ்த்துக்கள். இதுக்கான விடை வந்து பத்தியம், சத்தியம், நித்தியம். ஏற்கனவே கேட்கப்பட்டதான் நான் இதை மாறி மாறி தரேன், அவ்வளவுதான். மற்றதுக்கு போகலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்கள். நறுமணம் அல்லது வாசனை பொருள் என்று அர்த்தப்படும். நறுமணம் அல்லது வாசனை பொருள் என்று அர்த்தப்படும். 2வது, எந்த ஒரு செயல் அல்லது விஷயத்தின் நிறைவு. எந்த ஒரு செயல் அல்லது ஒரு விஷயத்தின் நிறைவு. 3வது, நெருப்பு அல்லது ஒளியை குறிக்கும் சொல். ஒளியை குறிக்க முடியல. பழைய காலங்கள்ல இதுல இருந்து மொழியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லலாம். 4 எழுத்துக்களா? 4 எழுத்துக்கள். மின்சாரம் பெற முதல் இந்த முறையிலே மொழியை பெற்றுக்கொண்டார்கள். 4 எழுத்து என்ன? என்ன? இரண்டாவது, எந்த ஒரு செயல் அல்லது ஒரு விஷயத்தின் நிறைவு. மரம் வீசு. இந்த 3வதுக்கான தரவுக்கானது அந்த நீங்கள் குறிப்பிடுற சொல்லின்ற ஒரு ஒத்த சொல்லின்ற சொல்ல நாங்கள் முன்ன பாவிச்சது அல்ல, நேரடியான சொல்ல? ஒத்த சொல்லுண்டு இல்ல, அதாவது ஒளியை பெறுவதற்கு இந்த முறையும் கையாண்டோம். இந்த முறையை இதன் மூலமும் ஒளியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஒரு வகையான ஒரு ஒளியை இதுன்றது வெளிச்சத்துக்காக. 3வது சொல்லுங்கிறதுனா அதுதான் இப்ப சொன்னேன் நான். இல்ல, 2வது. 2வது, எந்த ஒரு செயல் அல்லது விஷயத்தின் நிறைவு.
எழுத்து. வணக்கம் ஜெயமலரண்டி. பாருங்கள். ரெண்டாவது என்ன அந்த கேள்வி? இரண்டாவது எந்த ஒரு செயல் அல்லது விஷயத்தின் நிறைவு. ஓகே, அது ஓகே. அப்ப மூன்றாவது இந்த முறையிலும் நாங்கள் ஒளியை பெற்றுக்கொண்டோம். பழைய காலங்கள், அதாவது மின்சாரம் அதுவும் சரி. பெறும்போது. அப்ப முதலாவது முதலாவது நறுமணம் அல்லது வாசனை பொருட்களை இந்த ஒரு அர்த்தம் இருக்கு. நான் சொல்லி பார்க்கிறேன். அந்த ஒளி வெளிச்சம் பெற்றது பந்தம், முடிவு வந்து அந்தம், முதலாவது சொல்லுங்க, ஏதாவது ஒன்றை போட்டு சொல்லுங்க. பந்தம்னு சொல்லி பாக்க. சானா அவ சொன்னதா சரி. ஆனா முதலாவது கந்தம். முதலாவது தவறு. முதலாவது தவறு, கந்தம் தான் சரி. ஓகே, வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்த்துக்கள். பந்தம், அந்தம், கந்தம். அதாவது முதலாவது கந்தம், இரண்டாவது அந்தம், மூன்றாவது பந்தம். முதலாவது கந்தமா? ஓ, கந்தம் நறுமணம். இருக்கிற அந்த கந்தகம் வீசுற அந்த ஏதோ ஒரு பாட்டில். கந்தம், அந்தம், பந்தம். ரெண்டாவது அந்தம், மூன்றாவது பந்தம். நெருப்பு, அதாவது அந்த பந்தத்தை கொளுத்தி வச்சுக்கிறது அந்த வெளிச்சத்துக்காக, அது பந்தம். சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்த ஆள்கிட்ட போவோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். இது 5 எழுத்துக்களை கொண்ட சொல். 5 எழுத்துக்கள். முதலாவதுக்கான தரவு ஒரே வகையான ஒத்த தன்மை உடையவற்றில் தொகுதியை குறிக்கும். ஒரே வகையான ஒத்த தன்மை உடையவற்றின் தொகுதியை குறிக்கும். இரண்டாவது, இது ஒரு கருத்தை மற்றவர்களுடன் உரக்க பேசுதல் அல்லது சண்டையிடுதல் ஆகியவற்றை குறிக்கும். இது ஒரு கருத்தை மற்றவர்களுடன் உரக்க பேசுதல் அல்லது சண்டையிடுதல் ஆகியவற்றை குறிக்கும். மூன்றாவது, பெரும்பாலும் சேர்ந்திருப்பதால் உருவாகும் தொடர்பு. பெரும்பாலும் சேர்ந்திருப்பதால் உருவாகும் தொடர்பு. 5 எழுத்துக்கள். இரண்டாவது சொல்லுங்க. இரண்டாவது, இது ஒரு கருத்தை மற்றவர்களுடன் உரக்க பேசுதல் அல்லது சண்டை பிடிக்கிறதை பற்றியும் குறிக்கும். அந்த சண்டை பிடிக்கிறதையும் இப்படி சொல்லுவோம். மீண்டும் ஒரு தடவை மூண்டையும் சொல்லி முதலாவது, ஒரே வகையான ஒத்த தன்மை உடையவற்றின் தொகுதியை குறிக்கும். இரண்டாவது, இது ஒரு கருத்தை மற்றவர்களுடன் உரக்க பேசுதல் அல்லது சண்டையிடுதல் ஆகியவற்றை குறிக்கிறது. மூன்றாவது, பெரும்பாலும் சேர்ந்திருப்பதால் உருவாகும் தொடர்பு. எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். பெருக்கம், கருக்கம், நெருக்கம். திருப்பி மீண்டும் சொல்லுங்கள். பெருக்கம், கருக்கம், நெருக்கம். ஒன்று சரி. நான் எதுன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று சரி. நான் சொல்றேன். சொல்லுங்கள். நெருக்கம், கடைசிக்கு நெருக்கம், ரெண்டாவதுக்கு தர்க்கம், பெருக்கம், ஒத்ததன்மை ஒருக்கமா, வருக்கம் சொல்லுவோம். வருக்கம் தான் சரி. அவருக்கு 2 புள்ளி, உங்களுக்கு ஒரு ஒன்றுக்கான புள்ளி, அவருக்கு 2க்கான புள்ளி. வாணி ஒரு மூச்சு எடுத்து போட்டு விட்டு சொல்லி இருக்கிறார். பெருக்கம், ஒரே வகையான ஒத்த தன்மை உடையவற்றின் தொகுதி. வருக்கம். தர்க்கம்னு சொல்லலாம். தர்க்கம். நானும் வர்க்கம் தர்க்கம் எடுத்தேன்னா நான் போட்டு எடுத்தேன்னா அதால கடைசிக்கு வரையில. சிறப்பான வாழ்த்துக்கள். இதுல வருக்கம் அல்ல தர்க்கம் மற்றும் நெருக்கம். வர்க்கமும் சரி, அதே இதுல தர்க்கம், அதுவும் சரி, இதுவும் சரி. நெருக்கத்துக்கு அது வராது. நெருக்கம் மட்டும் வராது. அதனுடையால் இப்படி எடுத்தோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். இது 4 எழுத்துக்களை கொண்ட சொல். 4 எழுத்துக்களை கொண்ட சொல். முதலாவது, மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் செலுத்துதல். மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் செலுத்துதல். இரண்டாவது, பணம் அல்லது பிற சொத்துக்களை சம்பாதிப்பது. பணம் அல்லது பிற சொத்துக்களை சம்பாதிப்பது. மூன்றாவது, ஒரு பொருளை அல்லது நிகழ்வை கூர்ந்து கவனித்தல். ஒரு பொருளை அல்லது ஒரு நிகழ்வை கூர்ந்து கவனித்தல்.
நான்கு எழுத்துக்களை கொண்ட சொல். திருப்பி சொல்லுங்க அப்போ. முதலாவது மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் செலுத்துதல். இரண்டாவது பணம் அல்லது பிற சொத்துக்களை சம்பாதிப்பது. மூன்றாவது ஒரு பொருளை அல்லது நிகழ்வை கூர்ந்து கவனித்தல். சொல்லி பார்க்கட்டா நான் சரியோ சரியா? நோக்கம், தேக்கம், ஏக்கம், ஆக்கம். தவறு. நான்கு எழுத்துக்கள். முதலாவது மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் செலுத்துதல். இரண்டாவது பணம் அல்லது பிற சொத்துக்களை சம்பாதிப்பது. மூன்றாவது ஒரு பொருளை அல்லது நிகழ்வை கூர்ந்து கவனித்தல். ஏக்க சொன்னதுல இருந்து எழுத்துக்கள் மாறுபடுமா அல்லது கடைசி எழுத்து சரி. ஆ, அவசியம். ஆ. என்ன எடுத்து சொன்னீங்க? ஞான சொன்னாலே உண்மைண்ணா. அம்மண்ணா. கூர்ந்து கவனிக்கிறது. தோணித்ததான் நீ நோக்கமா பார்க்கறது என்னது? மனதை ஒரு நிலைப்படுத்துறேன்னு சொல்றீங்க என்ன? ம். கூர்ந்து கவனித்தல். இல்ல, ஒரு நிலைப்படுத்துற இல்ல, மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் செலுத்துதல். செலுத்து. அது அதுல அதுதான் கட்டாயம் ஒன்று செய்யணும்ன்ற மாதிரி ஓகே. உண்ட இதுன்றது. அதுல ஒரு விருப்பம் இல்லாத ஒரு அது அதை தண்டு போறது. நான் நினைச்ச முடிஞ்சதுன்னு போட்டு அடுத்த இது ஆக்கி கொண்டு நினைச்சேன். இந்த கடைசி இதா இப்ப ஆமா, ஐந்தாவதுகளில் திருப்பி இருக்கா சொல்லுங்க, நான் கேட்க இல்லை. மனதை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் செலுத்துதல். இரண்டாவது பணம் அல்லது பிற சொத்துக்களை சம்பாதிப்பது. மூன்றாவது ஒரு பொருளை அல்லது ஒரு நிகழ்வை கூர்ந்து கவனித்தல். அது எத்தனை எழுத்துக்கள்? நான்கு எழுத்துக்கள். பிறர் சொத்துக்களை சம்பாதிப்பதா? இல்ல, பிறருடைய இல்ல பிற சொத்துக்கள், அதாவது இப்ப பணத்தையோ அல்லது பிற பிற சொத்துக்களோ சொத்து. நாங்கள் ஓகே ஓகே. பிற சொத்து. ஓ, எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம். பணம் இருந்தால் தான் பிற சொத்துக்களை எடுக்கலாம். அதான். ஆனா சில பேர்ட்ட அந்த முதிய சொத்து ரெண்டு பேர் தானே, தாய் தப்பன் ரெண்டு பேரும் பேத்தியல் அப்படியாலும் இருந்தாங்க. அதை சம்பாதிப்பது. நான் சொல்லி பார்க்கிறேன். கூர்மம், ஓர்மம், அப்படி வருமா அந்த வழியில? கடைசி எழுத்து தான் சரி. ஒன்று சரியா? கடைசி எழுத்து தான் சரி. உண்மைண்ணா. ஓகே. மூன்றும் சரி. உம்மண்ணா மட்டும்தான். என்னது நோக்கு. பணம், மூட்டம் வாட்டம் திட்டம் வரும். இந்த வருமோண்டு யார் கேட்க சொல்லிச்சு உங்களை? அதான். வருமோண்டு யார் கேட்க சொன்னது? அது வாயை திறந்து சொல்லுங்க சொல்றது. கடைசிக்கு ஊட்டம் வாட்டம் மூட்டம். தவறு. ஆனால் முதல் எழுத்து தான் எல்லாத்துலயும் பிள்ளை. மற்ற எல்லாம் சரி. ஊட்டம், நாட்டம், நாட்டம். வடிவா சொல்லுங்க, இந்த மாறி மாறி சொல்லாமல் முதல்ல ஒழுங்கா சொல்லதான் போடுவேன். இல்ல, அந்த பணத்துக்கு வந்து ஈட்டம், மூன்றாவதுக்கு நாட்டம், முதலாவதுக்கு பணத்துக்கு தேட்டம், தேட்டம், நாட்டம். முதலாவது எழுதுனதையும் விட்டுட்டு முதலாவது தரவுக்கு என்ன போட்டது? தரவு எழுத்து ஈட்டமும் காலையில் செய்தேன். இல்ல, நாட்டமும் தேட்டமும். இதுல வந்து இப்படி இழுபடக்கூடாது. நான் திருப்ப சொல்றேன். நான் மூன்றுக்கும் சொல்லிட்டு கம்மன் இருந்துடணும். நான் சொல்றேன். முதலாவது நோட்டம், முதலாவது நோட்டம், நோட்டம் வரும். ஆமாம். ரெண்டாவதுக்கு தேட்டம், மூன்றாவதுக்கு நாட்டம்.
இல்ல அது நீங்க ஒழுங்கு மாதிரி தான் சொல்றீங்க எல்லாம். ஆ, ரெண்டாவதுக்கு ஈட்டம் என்று வரும். ரெண்டாவதுக்கு ஈட்டம், மூன்றாவதுக்கு தான் அப்படி வரும். நாட்டம். நான் முதல்ல இருந்து முதல் மூண்டையும் கடைசிக்கு கடைசிக்கு நோட்டம், ரெண்டாவதுக்கு நாட்டம், நாட்டம் இல்ல சாரி தேட்டம், முதலாவதுக்கு நோட்டம் தேட்டம் மனதை கூண்டு கவனித்தேன். மற்றவர்களுடைய இல்ல குறிப்பிட்ட குறிப்பிட்ட இதெல்லாம் கவனிப்பா இருக்கிறதா. அதுக்குத்தான் நாட்டம் என்று குறிப்பிட்ட நாட்டம், நாட்டம். கவனிப்பா நான் இருக்கிறது நாட்டம் என்று சொல்லியிருந்தேன். ஓமம் நாட்டம் 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 தேட்டம் நோட்டம். புள்ளி வேண்டாம் எல்லாருக்கும் சொல்லுங்க. புள்ளி அதான் நீங்க புள்ளி குழப்பி கொண்டு கொண்டிருக்கிறதான் கூர்ந்து பிரச்சனை. அவதானிக்கிறது. அதுல வந்து இழுபடுறது கொண்டு நிக்கிறீங்க. ஆமா, உடனே அந்த மூண்டையும் சொல்லி இப்படி இருந்தா நான் சொல்லுவேன் இது சரி எது இப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்க அதுக்கு இதுக்கு மாறி சொல்றதால எனக்கு ஒன்றுமே செய்யலாம கிடக்காது. பரவாயில்ல பரவாயில்ல இது வந்து பரவாயில்ல. இதுல குறையா இல்லை எனக்கு. குறையண்டில அந்த குழப்புறீங்க. அதான் சொல்றேன். இப்ப மூண்டையும் சொன்னா நான் மற்ற விட கேட்பேன். என்ன இது மற்ற சொல்லுங்க. நாட்டம் தேட்டம் நோட்டம். அது இந்த ஒரு வடிவா சொல்லுங்க பத்னியர்கள். கூர்ந்து நாட்டம் தேட்டம் நோட்டம். அது தவறு. மற்ற நீங்க சொல்லுங்க. லோஜினி சொல்லுங்க இருக்கா. நான் சொல்றேன் என்னென்றால் இந்த சம்பாதிக்கிறது வந்து ஈட்டம், ஈட்டம் வந்தது அது சொன்னேன். மற்றது வந்து ஒன்றை கூர்ந்து அவதானிக்கிறது வந்து நோட்டம் சொல்றேன். மூன்றாவது இல்ல முதலாவது இதோட சொல்லி கொண்டு வந்தேன். மற்றது வேலை, அது வந்து தேட்டம். அது தவறு. தவறு. வேற மூண்டையும் சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். நாட்டம் நாட்டம் நாட்டம். சரி எல்லாரும் சொல்லுங்க ஒரு தரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஏன்டா ஒருத்தருக்கும் புள்ளி இல்ல, அதுக்காக தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இல்ல ராஜினியாக்கா ட்ரை பண்றாங்க நேரமா, அவட குரல் வருது இல்ல. சரி சொல்லுங்க. வணக்கம், ஜெயமலருக்கும் வாழ்த்துக்கள். நான் வாட்டம் ஈட்டம் நோட்டம் என்று சொல்லி போட்டேன். சரி அது ஒன்றுதான் சரி. அவர் தான் மூண்டையும் ஒழுங்கா சொல்லி இருக்கிறார். சரி ஆனா ஒருத்தருக்குமே புள்ளி இல்லைன்றா அதுல இருந்து குழப்பி அடிச்சிட்டீங்க எல்லாரும். நான் இதுக்கு பதிலா இன்னொரு கேள்வி தாரேன். சரியா? இன்னொரு இதுக்கு என்ன முதலாவது விடியல இருக்கா சொல்லுங்க. நாட்டம் ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் எங்கட மனதை கொண்டு செல்றது நாட்டம். அந்த இதுல மட்டும் நாட்டமா இருக்கு. ரெண்டாவது ஈட்டம், பணம் சம்பாதிக்கிற, சொத்துக்கள் சம்பாதிக்கிறது. மற்றது நோட்டம், ஒரு பொருளை கூர்ந்து கவனிக்கிறது நோட்டம் இருக்கிறது. நான் ரெண்டு சரியா சொன்னேன். நோக்கம் எல்லாம் நோட்டமாகும். ஈட்டம் சொல்ல இல்ல. ஓகே, நான் மற்றது ஒன்று கேட்கிறேன். நாட்டம் ஈட்டம் நோட். இந்த 5வது கேள்விக்காக திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். இது 5 எழுத்துக்கள் தான். 5 எழுத்துக்கள். முதலாவது தரவு நீண்ட கால உழைக்கக்கூடிய வகையில் உறுதியானது அல்லது கனமானது. நீண்ட காலம் உழைக்கக்கூடிய வகையில் உறுதியானது அல்லது கனமானது. இரண்டாவது வகுக்கப்பட்ட விதிகளின் சுருக்க வடிவம். வகுக்கப்பட்ட விதிகளின் சுருக்க வடிவம். மூன்றாவது ஒரு குடும்பத்தின் கால்வழியை காட்டும் பிரிவு. ஒரு குடும்பத்தின் கால்வழியை காட்டும் பிரிவு. மூன்றாவது என்ன? ஒரு குடும்பத்தின் கால்வழியை காட்டும் பிரிவு, அதாவது தலைமுறையை காட்டும் பிரிவு. போன கிழமை கேட்டீங்க என்ன? அதை கேட்டுனா இப்ப 5வதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவமணி சொன்னவர் போன கிழமை. மறந்தாச்சு. ஏன் மறந்தாச்சு? நான் மறந்தவும் இல்லை. அந்த கேள்வியை குழப்பினபடியா இப்ப இந்த கேள்விக்கு ஒரு 5 எழுத்துக்களா? கோத்திரம், பாத்திரம், ஆத்திரம். வடிவா சொல்லுங்க. எழுதி வச்சுக்கிறேன். ஓடன்படி சொல்லணுமே. நான் அந்த தரவுக்கு ஓடன்படி சொல்ல வேணும். அதாவது நீண்ட காலம் உழைக்கக்கூடிய வகையில் உறுதியானது இல்ல கனமானது. மற்றது வகுக்கப்பட்ட விதிகளின் சுருக்க வடிவம். மூன்றாவது ஒரு குடும்பத்தின் கால்வழியை காட்டும் பிரிவு. கடைசிக்கு இதுக்குத்தான் கோத்திரம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதிட்டேன். உழைப்புறுதி, அது வந்து கோத்திரம். இல்ல தவறு தவறு. வேறு நாள் சொல்லுங்க. முதலாவது பாத்திரம் முதலாவது. இல்ல இல்ல ஆத்திரம், கடைசி கோத்திரம். இல்ல அதுவும் தவறு. நான் சொல்றேன் என்ன, முதலாவது பாத்திரம், 2வது சூத்திரம், 3வது கோத்திரம். முதலாவது என்ன சொன்னீங்க?
நீண்ட கால உழைப்பு என்ன நீங்க என்ன நீண்ட கால உழைப்பு பாத்திரம் சொன்னேன் நான். காத்திரம் ஓகே அதுதான் சரி. காத்திரம் சூத்திரம் கோத்திரம் தான் சரி இதுக்கான விடை. மறந்து போயிட்டு கோத்திரமும் போனாலும் கேட்டவர் ஓ நான் இப்ப இந்த இது ஒன்று பிழைச்சபடியே தான் இப்ப அதுக்கு போட்டேன்னா கோத்திரம் என்னது சிவகங்கை ஞாபகத்துல டக்குன்னு இருந்திருக்கு. மறந்து போயிட்டு கோத்திரம் வந்து கால்வழி. இதுதான் வாணி ரைமிங்குக்கு சொல்லி இருந்தா என்ன மட்டும் வந்திருக்கும் அது ஞாபகத்துக்கு. அது கூட தண்ணி குடிச்சிருந்தா தண்ணி குடிக்காதாக்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் ஜெயமலர் எனக்கு முடிஞ்சதுன்னா முதல் தர்றீங்களா? நான் உங்களோட பேர் தான் முதல் கிடக்கு, நான் உங்களுக்கு தரேன். Okay. நீங்க தான் முதலாவது இந்த பேர் கிடக்குங்கிறதான். பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே உங்களுக்கான எழுத்துக்கள் தருகிறேன். இது வந்து ஒரு எழுத்துக்களை வச்சு சொல் கண்டுபிடிக்க வேணும். என்ன விளங்க இல்லைன்னு ஒரு அதாவது வளமையான போலதான். இப்ப நான் தர எழுத்துக்களை வச்சு நீங்க ஒரு சொல்ல கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க மாறிச்சலாம் வரப்போதோ மாறி மாறி தர மாறி மாறி சொற்களை தரப்புற நீங்கள் சொல்றது எழுத்துக்களை வைத்து நீங்க சொற்களை கண்டுபிடிக்கணும். வளமையானதானப்பா. வளமையானதான் நான் இந்த புதுசா தொடங்க அதை சொல்றேன். ஓகே உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து முதலாவது கானா, கரடிக்கு வர கானா, ஓகே, அத்தைக்கு வர இத்தன்னா, பிள்ளைக்கு வர பீனா, மரத்துக்கு வர மானா, ஓகே, அக்காக்கு வர இக்கன்னா, மற்றது தம்பிக்கு வர தானா, விளங்க இல்ல தம்பிக்கு வர தானா. அதுக்கு இல்ல ராஜினிய கரண்ட்ல வர வடியனால அது சத்த போறோம். மற்றது ஜானா, ப்ளீஸ் இக்கன்னாவுக்கு பிறகு சொன்னதை சொல்லி கொண்டு வாங்க. தம்பிக்கு வர தானா, ஓகே, பயத்துக்கு வர ஜானா, ஓகே, அம்மாக்கு வர மன்னா. இது என்ன நீங்கள் இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க சொன்னீங்க? அது பழமையானதுதான். நான் ஒரு சொல்லுதான் நம்ம பிடிக்கும் பழமையா தான். அதுதான் ஒரு சொல்லுதான். ரைட் ரைட். மன்னிக்கவும் வேணும். சரி வருது இல்ல அந்த இன்னொரு ஆள் எடுத்தோன்னா நிக்குது அழிஞ்சு அழிஞ்சு வருது. நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஓகே சரி அப்ப எனக்கா நீங்க சொல்லுங்க, எனக்கு புரிய போங்க. இல்ல இல்ல நீங்க கண்டுபிடிங்க. டைம் இருக்கு, நீங்க சொல்லுங்க. டைம் வந்து தானா வெரி ஓகே சிவமணி அவர்கள் சொல்லுங்க பாப்போம். பித்த மயக்கம். பித்த மயக்கம் சாப்பிட்ட மயக்கத்துல இருந்து முடியாது தெரியாது. தெரியும். இத்தனை சொன்னீங்களா? இக்கன்னாண்டல்ல சொன்னீங்க. இக்கன்னாம தானே பித்த மயக்கம். இத்தனை ரெண்டாவது சொன்னா பிறகு மானாக்கு பிறகு நான் சொன்னேன். நாங்க அதுக்கு பிறகு ஜெயமலர் ரெண்டாவது இட்டன்னா இல்ல அத்தைக்கு வர இத்தனான்ற. சரி சரி நான் மன்னிக்கவும். நீங்க பாருங்க நம்ப மாட்டீங்க, நான் இட்டன்னா வந்து எழுதி விட்டுட்டேன். அத்தைக்கு இட்டனாவா போறீங்க? அத்தைன்னு சொன்னேன். அதை உள்வாங்க இல்ல. சரி மன்னிப்புடன் மிக்க மிக்க நன்றி. என்ன சொல்லு? பித்த மயக்கம். பீனா நான் பீனாளி வச்சு நான் ரெண்டாவது இட்டன்னாவை போட்டுட்டேன். அதெல்லாம் வந்த பிள்ளை. ஓகே பரவாயில்ல. ஓகே அடுத்தது லோஜினி நினைக்கிறீங்களா? எல்லோருக்கும் வாழ்த்துக்களா? வாணி நான் துண்டிச்சு பிறகு திங்கட்கிழமை இணைய மாட்டேன். அநேகமாக செவ்வாய்க்கிழமை இணைஞ்சு கொள்றேன். சரியா? நன்றி நன்றி. சரியா இருந்தால் வாருங்கள். நன்றி நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. லோஜினி இல்லாத சிவமணி அவர்கள் வாங்க. சொல்லுங்க. ஓகே உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து சட்டிக்கு வர சானா, மரத்துக்கு வர மானா, பேருக்கு வர இர்ரன்னா, விளக்குக்கு வர வீணா, 2 சொல்லி நானா, உம்மன்னா. விமர்சனம். வாழ்த்துக்கள்.
ஓகே, அடுத்ததுல நான் கடைசிக்கு வாரேன். நான் ஓகே இருக்கா? ஓகே. ஓகே, நன்றி. அடுத்த சிவமணி அவர்கள், உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து யானைக்கு வர யாவென்னா, திகதிக்கு வர தீனா, சிவப்புக்கு வர சீனா, காகத்துக்கு வர காவென்னா, மரைக்கு வர டையென்னா, அத்தைக்கு வர இத்தென்னா. நான் சொல்றேன் இல்லாட்டா. இத்தனாக்கு முதல் டையன்னாவா சொன்னீங்க? சிவமணி சிவமணி கட்டாயம் சொல்லுவீங்க. நான் கண்டுபிடிச்சேன். காசி யாத்திரை. நான் சித்திரையான எடுத்து வாழ்த்துக்கள். காசி யாத்திரை. அடுத்தது வந்து வாணியவர்கள், ம் உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து காகத்துக்கு வர காவென்னா, ம் திகதிக்கு வர தீனா, ஓகே. யானைக்கு வர யாவென்னா, ம் அப்பாக்கு வர இப்பென்னா, ம் மரத்துக்கு வர டானா, படத்துக்கு வர பானா, கடைசி எழுத்து இம்மென்னா. ஓ கா பரப்பதியாரம் சினப் இல்லை சீனா சீனாவா தீனாவா சொன்னீங்க? தீனா என்ன? தீனா. தீனா ஓகே. ஆ பதிகாரம் ஒரு தடவை கண்டுபிடிக்கப்படாது. ஆ எங்கட பழைய காலத்து இலக்கண இலக்கியங்களோட சம்பந்தப்பட்ட சொல்லுதான். கதாபாத்திரம் இல்லை எழுத்துக்கள் விட்டுட்டேன் சில. நீங்க யாவென்ன அழுதல போலட குருதரும். நீங்க என்ன திருப்பி ஓ சொல்லுங்க. ஜாவண்ணா சாரி சாரி சாரி. திருப்பி சொல்லுங்க எழுத்துக்கள் இருக்கு. முதல் காகத்துக்கு வர காவென்னா, தியதிக்கு வர தீனா, யானைக்கு வர யாவென்னா, மற்றது அப்பாவுக்கு வர உப்பென்னா, மரத்துக்கு வர டானா, பிறகு படத்துக்கு வர பானா, மற்ற கடைசி எழுத்து இம்மென்னா. யாப்பதிகாரம் சொல்லிட்டது. யாப்பதிகாரம் ஓகே. யாப்பதிகாரம். வாழ்த்துக்கள் சிவமணி. யாப்பதி ஜாவண்ணா நான் ஒரு நாள் முன்னுக்கு ஜாவண்ணா வர குறைவு தானே ஜோதிச்சது. யாப்பதிகாரம் இலக்கியம் மண்டபடியா அப்புறம் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஓகே. அடுத்தது ஜியாக்கா, சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து படத்துக்கு வர பானா, ஓ காகத்துக்கு வர காவென்னா, ஓ மோருக்கு வர மூவென்னா, ஓ அம்மாக்கு வர உம்மென்னா, ம் இன்னும் இருக்கா பானா, படத்துக்கு வர பானா, மற்றது மரத்துக்கு வர டானா, மற்ற இன்னும் இருக்கா டானா, டண்டு டானாவ டண்டு டானா, டண்டு பானா, ரெண்டு பானாவும். ஓ டண்டு பானாவும் டண்டு டானாவும் வருது இதுல. ம் பாவண்ணா இல்லையண்ணா அது சொல்லட்ட நான் சொல்கிறேன்னா ராமம் மோகாம்பர ராகம் வருது. தவமில்லர் அவர்கள் வரையுது. அவரும் இல்லை
ஜெசியும் கூட வெற்றி காம்போதரம் ஜெசியும் போயிட்டாரா? ஜெசியோ காம்பரமுகம் முடியாதாமன்னு சொன்னார். ஓகே சரி நான் சொல்கிறேன் முடுங்கோ விட்டதை பிடிக்கணும். ஓகே ராமு காம் சரி டைம் முடிஞ்சது. வாணியர்கள் சொல்லுங்க. பரமோகாரம். கரோபகாரம் பரமோபகாரம். பரமோபகாரம். ஓகே அடுத்தது பத்மினி அவர்கள். கேள்விப்படா சொல்ல கேள்விப்படா சொல்லாங்கடா பரமோ என்ன சொல்லு இப்ப அவ சொன்ன- பரமோபகாரம். அது என்ன சொல்லுங்க தெரிஞ்சு அப்படி ஒரு சொல்லி இருக்கா. பரமோ தெரியாது. இப்படித்தான் வாணியர்கள் சொல்லி இருக்கிறார். பரமோ பாணிய பரமோபகாரம். அதுக்கு அர்த்தத்தை சொல்றோம். பரமோ அது இருக்கா பாருங்க கருத்து என்ன அர்த்தத்திற்கு அவங்களுக்கு சொல்லி கவிக்கையில் அந்த சொல் ஆவி கட்டம் சரி பிடிப்பே எடுத்த வச்சு உச்சரிக்கிறாடு. பேருதவி. ஆ? பரமோபகாரம்டா பேருதவி. பேருதவிக்கு தான் நாங்க மெத்த பெரிய உபகாரம்னு சொல்றதல்லோ. அது நாங்களும் இது பண்றோம். அது thanks சொல்றோம். இது வந்து பேருதவி செய்யறோம். பேருதவி என்றா பெரிய உதவி நாங்கள் பிறகு அந்த உதவியின் அர்த்தம் தான் இது. பரமோபகாரம். அடுத்தது வந்து மூன்று ராணா இல்ல வருது. பரமோ பிரகாரம்டா மூன்று ராணா இல்ல. இல்ல பரமோபகாரம். பகாரம் பகாரம். தெரிஞ்ச சொல்லா கிடக்கு. சேர்த்த வழி இருக்கிற அதுதான் பேருதவி. அதன் அர்த்தம் வந்து பேருதவி. ஓகே பத்மினி எழுதுங்க. ஓகே பிள்ளைக்கு வர பீனா, தாத்தாக்கு வர தாவென்னா, அம்மாக்கு வர உம்மென்னா, சட்டிக்கு வர சானா, பயத்துக்கு வர ஜானா, அம்மாக்கு வர உம்மென்னா, இன்னும் இருக்காவ கடைசி எழுத்து மரத்துக்கு வர சானா. ஓகே 7 எழுத்துக்கள். சுவமான சொல்லோ அகராதி சொல்லோ. சுவமான சொல்லுத்தான் அகராதி இல்ல. திருப்பி இருக்கா சொல்லுங்க நான் ஆறுதான். ஓகே பீனா, தாவென்னா, உம்மென்னா, சானா, ஜானா, உம்மென்னா, டானா. நான் கண்டுபிடி என்ன தாம்பிரதயமோ தானது என்ன சம்பிரதாயம். கட்டிக்கா. ஓகே ரம் பிரதாயமா சானா சம்பிரதாயம். அடுத்தது சரோஜினி அக்கா உங்களுக்கு சொல்லுங்க. மாமாக்கு வர மாவென்னா, மாவென்னா, காகத்துக்கு வர காவென்னா, காவென்னா, கிளிக்கு வர லீனா, கிளிக்கு வர லீனாவா? லீனா. பாய்க்கு வர ஈயன்னா, பாய் ஈயன்னா, என்ன புல்லுக்கு வர பூனா, பூனா. தங்கைக்கு வர இங்கண்ணா, தங்கை இங் இங்கன்னாவா? இங்கண்ணா. தங்கைக்கு வர இங்கன்னாவா? ஓ புளியங்காய். மா புளி சொல்லாட்டா நான் சொல்றேன். நானும் அவ கண்டுபிடிச்சிருவா. அது சின்ன நானும் கண்டுபிடிச்சேன். காய் என்று முடியுமா? அதுதான் முடியும். முதல் சொன்னதும் சரி. இடையக்க மற்றதை போடுங்க. மாத்தி சொல்லுங்க. புளி புளி மரபு கவிதைக்கு போனீங்கன்னா பிடிப்பீங்க. அப்படியே எழுத்து கொண்டு வாங்க. யாருக்கும் சொல்லிக்க வரும் உங்களுக்கு வராது. மாங்காய் புளி. முதல்ல அதை சொல்லி இதை சொல்லுங்க. மாங்காய் சொல்லுங்க. புளி மாங்காய். புளி மாங்காய். புளி மாங்காய் தான்.
அடுத்தது ராஜினி அவர்கள். புளிமாங்காயா கூனால சொன்னீங்க? புளிமாங்காய் அப்படி ஒன்று இருக்கா? பூனா இருக்குதானே புளி மாங்காய் இருக்குதா? மாங்காய் புளிக்கிற இல்லையா? இல்ல இல்ல குரங்குக்கு வர பூனால சொன்னீங்க, கூனால சொன்னீங்க. புல்லுக்கு வர பூனா. புல் புல்லுக்கு வர நான் குரங்க நினைச்சு நெய் புல்லுக்கு வர பூனான்னு தான் சொன்னேன். நான் குரங்க குரங்க போட்டுட்டது இல்லையா? எல்லாரும் பூனா எழுதி இருக்கிறான். அதானே எனக்கு மட்டும் நான் குரங்க நினைச்சிட்டேன். ஓகே, ராஜினி அக்கா வாங்கோ. சொல்லுங்க. உங்களுக்கான எழுத்துக்கள் வந்து படத்துக்கு வர பானா, ஆ, பயத்துக்கு வர ஜானா, ஆ, வீட்டுக்கு வர வி என்ன, ம், அப்பாக்கு வர இப்ப என்ன, ம், படத்துக்கு வர டானா, ம், மரத்துக்கு வர டானா, ஆ, பட்டத்துக்கு வர இட்ட என்ன, அம்மாக்கு வர என்ன. 8 எழுத்துக்கள். கண்டுபிடிச்சேன். என்ன பட்டம் மண்டு வந்தது. நான் இங்க மாத்தி சொல்லாட்டா நான் சொல்றேன். எம்பிரட் எல்லாம் வருது. நமக்கான பெரிய போர் வீரர்கள் நினைச்சு பாருங்கோ, பழைய காலத்து அரசர் மேல நினைச்சு பாருங்கோ, அந்த சொல்லு வரும். டைம் முடிஞ்சது. சிவமணி அவர்கள் தான் முதல் சொன்னவர். அப்படி என்றால் நீங்க ஜெயநரசன் சொல்லுங்க. அவர் முதல் சொன்னவர் தான், நீங்க சொல்லுங்க. விரட்ட பயம். விரட்ட பயம். நெய் அது போல வீரப்பட்டயம். வீடான்னு சொல்ல நான் வீட்டுக்கு வீணா போட்டுடுவீங்க. நான் சொல்லி சொன்னேன் வீடு வீட்டுக்கு வர வீணான்னு சொன்னேன். வீடான்னு சொல்லித்தான் சொன்னேன். எல்லாத்துக்கும் சொன்னேன் எழுத்து. எழுதி வச்சுக்கிறேன். நானும் மீனாதான் எழுதி வச்சுட்டேன். ஜேசி வேற இல்ல, என்ன ஜேசி இல்ல. வேற யாரும் நிக்கிறீங்களா புதுசா வந்தாக்கள்? இல்ல ஒரு தரம் இல்ல. இப்ப நான் இதுல என்னண்டா 2 பேர் சொல்ல, அது 2 பேருக்கும் ஒரு சொல்லு தாரன், சின்ன சொல்ல. சரியா? வாணியர்களும் சொல்லல, மற்றது ஜெயாக்காவும் சொல்லல, ராஜினி அவர்களும் சொல்லல. 3 பேருக்கும் தாரன். சரியா? முதலாவது வாணி அவர்கள். ஓகே, உங்களுக்கான இது வந்து தம்பிக்கு வர தானா, வாளிக்கு வர வாவென்னா, விடைக்கு வர வீணா, அதே விடைக்கு வர டை என்ன, மேகத்துக்கு வர மே என்ன. சின்ன சொல்லுத்தான். நான் சொல்றேன் சொல்லாட்டா. சும்மா இருக்கோ. விவாத மேடை. வாழ்த்துக்கள். அடுத்த ஜெயாக்கா உங்களுக்கானது சொல்லுங்க. தையன்னா, தையலுக்கு வர தையன்னா, புல்லுக்கு வர இல்லைன்னா, சின்ன இல்லைன்னாவ. மற்றது விளையாட்டுக்கு வர வீணா, அத்தைக்கு வர இத்தன்னா, இன்னும் இருக்கா வீணா. ஓகே, அடுத்தது ராஜினி அவர்களுக்கு. பல்லுக்கு வர பானா, பாருக்கு வர இருன்னா, நிலுங்க வர என்ன பல்லுக்கு வர
பானா, ம் பேருக்கு வர இர்ரென்னா, ம் அப்பாவுக்கு வர இப்பென்னா, ராகவே சட்டிக்கு வர சானா, ம் தம்பிக்கு வர தானா, 230 காசு எடுத்து கொடுங்க பாக்க. அதே தம்பிக்கு வர இம்மென்னா, பந்துக்கு வர இந்தென்னா. நான் சொல்றேன் வரலட்ட சந்தர்ப்பம் சந்தர்ப்பம். ஓகே, முடிஞ்சதா எல்லாரும்? ஓகே, இனி நாங்கள் மற்றதுக்கு போகலாம். மற்றது நாங்கள் புதிதாக இதுக்குள்ள இதை பதிவு அவர் எடுத்தது அப்புறம் திருப்பி மற்ற பதிவுக்குள்ள போவோம். எந்த கன நேரம் எடுக்கிறபடியால் மற்ற நிகழ்ச்சி மாணியவர்கள் ஓம். இதை நிப்பாட்டி மற்ற பதிவுக்கு போவோம். ஓகே. ஜெயமலர்